ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு வந்து பாலக்காடு ஐஐடி போகக்கூடிய ரோடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கேந்திரா வித்யாலயா ஸ்கூல். பாலக்காடு கஞ்சிக்கோடில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயா ஸ்கூல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாலக்காடுலேருந்து கஞ்சிக்கோடு வழியாக கோயம்புத்தூர் போகக்கூடிய பைபாஸ் அந்த பிரிட்ஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இங்கே இந்த கஞ்சிக்கோடு பைபாஸில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பு, இது வந்து பைபாஸ் ரோடு. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகக்கூடிய பைபாஸ் ரோடு. இதில் கேஎஸ்ஆர்டிசி சர்ச் இருக்குது. சர்ச்சு பக்கத்தில் ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ ஏடிஎம் இருக்குது. இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. கரெக்டாக இந்த பைபாஸ்லேருந்து 400 மீட்டரில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு வந்து இப்போது சேலுக்கு வந்திருக்கு. அதுதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு போகக்கூடிய பாதை. இதுதான் அந்த வீடு. ட்ரிபிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு. நம்ம இப்போ கஞ்சிக்கோட்டையில் இப்போ சேலுக்கு வந்திருக்கு. நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் இப்போ நம்ம வீட்டுக்கு என்ட்ரி ஆக போகிறோம். இந்த வீட்டில் வந்து 3150 சதுரடி லேண்டு, அதாவது 7 சென்ட்டு ப்ளஸ் 100 அடி இருக்குது லேண்டு. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1150 சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பெட்ரூம் ஹாலு, டைனிங் ஹால் இருக்கக்கூடிய வீடு. நம்ம வீட்டு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்லேயும், பாலக்காடு ஐஐடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரும், கேந்திரா வித்யாலயா ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த ஸ்கூல்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்லேயும் இந்த வீடு வந்திருக்கு. இதில் வந்து 3 பெட்ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம். இதற்கப்புறம் 2வது பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, 1 வந்து இந்தியன் டாய்லெட்டு மாடலு. இப்போ நம்ம 3வது பெட்ரூம் வந்து என்ட்ரி ஆகிறோம். இந்த 3வது பெட்ரூமில் தான் வந்து இந்தியன் மாடலில் வந்து டாய்லெட் இருக்குது. அதுபோக கிச்சன், பெரிய கிச்சன் இருக்குது. கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கிச்சன். அந்த கிச்சனில் ஒரு ஜன்னல் இருக்குது. அதாவது நீங்கள் கிச்சன்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸில் யார் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியோடு தான் இந்த கிச்சன் வந்து இருக்குது. அது பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சர்வீஸ் ஏரியா. வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு, பெரிய ஃப்ரிட்ஜு வேணாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். துணி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. மோட்டார் இருக்குது. மழை ஃபுல்லாக வாட்டர் தண்ணி கனெக்ஷனும் இருக்குது. இதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மோட்டார் நான் சொன்னாலே அந்த மோட்டார் வந்து சம்ப் மோட்டார், அதுவும் இருக்குது. கார் பார்க்கிங்கை பொறுத்த மட்டும் 2 கார், பெரிய கார்னு பாட்டலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க கார் பார்க்கிங் வந்து பெரிய கார்னு பாட்டலாம். மாடிப்படி போகிறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 1250 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷனோட 3150 சதுரடி லேண்டோட ஒரு அருமையான இண்டிவிஜுவல் வீடு இப்போ